பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இந்த 23ஆம் சங்கீதம் முழுமையாக நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராகவும் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி இருக்க இதனுடைய 4ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் நாம் வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்மை எப்படி தேற்ற வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நாம் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம நினைப்போம், நமக்கு நல்லது நடந்தா நாம் தேற்றப்படுவோம். ஆண்டவர் நான் மகிழ்ச்சி ஆகக்கூடிய காரியங்களை செய்தால் நான் தேற்றப்படுவேன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா இங்க வசனத்தில் பார்க்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆமென். இந்த கோலும் தடியும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும்போது நம்மை பாதுகாப்பதற்காகவும், அதே போல நாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி நடக்கும்பொழுது, அதாவது தீமையான வழிகளில் நடக்கும்பொழுது நம்மை திரும்ப அவருடைய வழிகளில் கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அதே போல நாம் தவறான வழிகளில் செல்லும்போது, நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது நம்மை ஆண்டவருக்குள்ளாகவும் கொண்டு வருகிறார். இதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அதே போல பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த ஆடுகள் வழி விலகி செல்லும்போது மேய்ப்பர்கள் அதை சாகும்படியாக அடிக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக அந்த ஆடு எந்த அளவுக்கு தாங்குமோ, அதை வழிக்கு கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு அடிக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு அதை தொட வேண்டுமோ அந்த அளவுக்கு அதை நடத்துவார்கள். ஆமென். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென். நாம் சாகும்படியாக அல்ல, நம்மை மீண்டும் அவருடைய வழிக்குள் கொண்டு வருவதற்காக நம்மை தேவன் சிட்சிக்கிறார். ஆமென். தேவன் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். ஆகையால் நாம் தேற்றப்படுவதற்காக ஆண்டவர் இந்தந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்தால் நான் தேறிவிடுவேன், நான் மகிழ்ச்சியாகி விடுவேன் என்று நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நாம் உண்மையான தேறுதலை அடைவோம். ஆமென். இதைதான் சங்கீதக்காரரும் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று. ஆமென். இந்த 23ஆம் சங்கீதத்திலே கூட நாம் வாசிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறார். அதே போல நம்மை ஆண்டவருடைய வழிகளில் நடத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். ஆகையால் நான் தான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேனே, எனக்கு எதற்காக இந்த கஷ்டம் இருக்கிறது, என்னை எதற்காக ஆண்டவர் இன்னும் தேற்றவில்லை என்று நாம் நினைக்க வேண்டாம். நம்மை ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதைகளில் நடக்க பண்ணுவதும் நம்மை தேற்றுவதற்காக தான், நம்மை அழிப்பதற்காக அல்ல. ஆமென். ஆகையால் நம்மை ஆண்டவர் கரெக்ட் பண்ணும்பொழுது, நம்மை வழிக்குள் கொண்டு வரும்பொழுது, அதனால் நமக்கு வரக்கூடிய சிச்சைகளினாலும் கடிந்து கொள்ளுதலினாலும் நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய நன்மைக்காக தான் செய்கிறார். இதனால் நாம் என்ன பயனடைவோம் என்று பார்த்தோம்னா, நாம் தேற்றப்படுவோம். அதே போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை நன்மையும் கிருபையும் தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க அவர் நம்மை நடத்துவார். ஆமென்.